உழைப்பதுன்ட்டார். நான் குடும்பம்னு தான் நினச்சேன். அவர் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார். தங்கைக்காக யார் எனக்கு என்னவோ ஆண்கள் அணி ரொம்ப நல்ல கம்பீரமாக பேசியிருக்கு. உழைப்பது அது நல்ல கேள்விதான். தங்கச்சியை யார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? கஷ்டப்படுறது யார்? ஒரு பென்சில் கூட தங்கச்சி கொண்டு வரலன்னா இவ இதை கொடுத்துருவான், நீ அடி வாங்காதன்னு வச்சுருப்பான். நல்ல ஏடிஎம்மில் போய் கார்டு போடுறது இவர், காசு வாங்குறது அந்த அம்மா. இதுக்கு இவர் மாதம் பூரா கஷ்டப்படணும். தலையெழுத்தியா. எனக்கு என்னவோ ஆண்கள் அணி ரொம்ப நல்ல கம்பீரமாக பேசியிருக்கு. இப்போ பாவம் கிருஷ்ணகுமாரி மேடம் அவங்க பெண்கள் சார்பாக பேசணும். வர சொல்லலாமா? வந்துட்டாங்களா? இதுதான் விட்டு கொடுக்குற அழகு. வாங்கம்மா. இப்பிறப்பில் என்னையே எடுத்தணைத்த என் தாயே, தப்பேதும் செய்தாலும் தடுக்காத தண்டமில்லை. எப்பாலை தந்திட்டால் எனக்கு இனிக்கும் என்றாய்ந்து முப்பாலை தந்தவளே மூத்தவளே வணங்குகின்றேன். இந்த இடத்துல கைதட்டணும்னு நாங்கள் பேச்சாளர்கள் ஒரு கேப் கொடுத்தோம்னா அதை யாராவது ஃபில் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. கர்வத்தை தவிர சர்வத்தையும் கற்று பருக்கை அளவும் செருக்கை இல்லாத இருக்கையிலே அமைந்திருக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களே. பருக்கையே இல்லை இல்லம்மா. மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த அரங்கமெல்லாம் நிறைந்து வருகின்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஐயா, எனக்கு அவங்க 3 பேரையும் பார்த்தா பாவமாக இருக்கு. ஆமாம், இப்படி ஒத்தையில் உட்காந்துருக்காங்கல்ல. அப்படி இல்லைங்க ஐயா. ஒரு அழகிய கற்புடைய பெண் ஆண்டவனின் சிறந்த படைப்பாகவும் தேவதைகளின் பெருமையாகவும் உலகின் அதி அற்புதமான தனித்துவம் வாய்ந்த பெண்ணாகவும் விளங்குகிறாள் என்று ஹெர்மிஸ் என்ற அறிஞர் கூறியிருக்கிறார். ஒரு பொண்ணு நினைச்சா இந்த பூமிக்கும் வானுக்கும் பாலங்கள் கட்டி முடிப்பான்னு ஒரு கவிஞன் சொல்லி இருக்கிறாரு. வடியில இருக்கிற பாலத்தெல்லாம் கட்ட சொல்லுங்க. இல்லை நடுவர் அவர்களே, அதையெல்லாம் படிக்காம இங்க மேடை ஏறிட்டு ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துருக்கிற இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அதனாலதான் சொன்னேன். சங்கர் சார் சொல்றாரு, பசங்கள்லாம் விட்டு கொடுத்துட்றாங்களாம், அதனால தான் பிள்ளைங்கள்லாம் மார்க் வாங்குறான். அவனுக்கு பாவம் எத்தனை முக்கியமான வேலை இருக்கோ, ஃபேஸ்புக்கில் இருக்கான், ட்விட்டரில் இருக்கான், டெய்லி ஸ்டேட்டஸ் போடணும். இத்தனை மாதிரி வேலையை விட்டுட்டு அவன் எப்படி நடுவர் அவர்களை படிப்பான்? பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும், பொண்ணுங்க காலேஜ் முடிச்சு வச்சா வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விடணும். அப்புறமா அடுத்த நாள் காலையில் அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அப்பப்போ 4 பேர்கிட்ட அடி வாங்கணும். இதெல்லாம் தான் அவங்க முக்கியமான வேலை. நடுவர் அவர்களே, இல்லால் என்று பெண்களை ஏன் சொல்லுகிறோம்? இல்லால் என்றால் இல்லத்தை ஆள்பவள், அதனாலே அவள் இல்லாள். யாராவது ஆண்களை இல்லான்னு சொல்லி பார்ப்போம், சொல்லி பாருங்க. ஒன்னும் இல்லாதவன்னு தான் பொருள் வரும். வெறும் பயம் நடுவர் அவர்களே. வெறும் பயம் நடுவர். எனக்கு கிடைச்ச பெரிய பாராட்டியாது கிருஷ்ணகுமாரி மேடம். நீங்க ரொம்ப புகழ்றீங்க, ஆனா உண்மை அதுதான். இல்லை நடுவர் அவர்களே, நீங்க எனக்கு நடுவர் இல்லையா? உங்களை அப்படியெல்லாம் சொல்ல ஐயா. பெண்களை மெல்லினங்கள் என்று ஏன் சொல்கிறோம்? அவள் மெல்லிய நுணுக்கமான உணர்வுகளை கொண்டவள். எந்த விதமான பிரச்சனைகளையும் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறவள் பெண். அதனால் தான் பெண்களை மெல்லினங்கள் என்று சொல்கிறோம். நடுவர் அவர்களே, பக்தியால் கட்டப்பட்டால் அது கோவில், அறிவால் கட்டப்பட்டால் அது பள்ளிக்கூடம், அன்பால் கட்டப்பட்டால் அதுதாங்க குடும்பம். ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு பெண் தாங்க ஒரு குடும்பத்தை அடித்தளமாக நின்று தாங்கி காப்பாற்றி கட்டமைத்து செல்கிறாள். ஏனென்றால் பெண் அன்பே உருவானவள். 100 பேர் சேர்ந்து ஒரு மாளிகையை நிர்மாணித்து விடலாம், 1000 பேர் சேர்ந்து ஒரு மாநாட்டை கூட்டி விடலாம். ஆனால் ஒரு பெண் நினைத்தால் மட்டுமே ஒரு நல்ல குடும்பத்தை காப்பாற்றி கட்டமைத்து செல்ல முடியும் நடுவர் அவர்களே. அதனால் தான் ஒரு கவிஞன் எழுதுகிறான், வீடு என்பது தரையில் நிற்கவில்லை, அது பெண்ணின் தலையிலே நிற்கிறது என்று. நடுவர் அவர்களே, ஒன்றும் வேண்டாம், வீடை நீங்க தான் தாங்குறீங்க. ஆமா நடுவர் அவர்களே, அதாவது நாங்க வாங்குறோம், நீங்க தாங்குறீங்க. புதுசா கல்யாணம் பண்ணி போற பொண்ணோட நிலைமையை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அவனை யோசிங்கப்பா. 20-22 வயசு வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் வாழ்ந்து வருவா.
அவளை பெற்று வளர்த்த பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படி போறவளுக்கு தான் எத்தனை அறிவுரைகள். உன் கணவனின் மனசு கோணாம நடந்துக்கம்மா, அது 4 காலில் நடந்து வரும். உன் கணவனின் மனசு கோணாம இருந்துக்கம்மா, உன் மாமியார் வீட்டில் எல்லாரையும் அனுசரித்து போமா, உன் கணவன் கொஞ்சம் முரடுத்தான், முன்ன பின்ன இருந்தாலும் நீதாமா விட்டு கொடுத்து அனுசரித்து போவணும் என்றும் ஒலிக்கும் குரல்கள் எல்லாம் பெண்களின் குரலாகத்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமா, யாராவது ஆண்கள் கிட்ட இப்படி சொல்றீங்களா? கல்யாணம் முடிச்சு போறப்ப இங்க பாருடா தம்பி உட்காரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டில் தூங்கின மாதிரி 9 மணி வரைக்கும் பொறுப்பு இல்லாமல் தூங்கக்கூடாது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சியா குளிச்சு கோலம் போட்டு பொண்டாட்டிக்கு காப்பி போட்டு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு யாராவது மருமகன்கிட்ட சொல்லியிருந்தா இப்ப சொல்லுங்கள் நடுவர் அவர்களை, நாங்கள் அணியை மாற்றிக்கொள்கிறோம். அப்படியே இமயமலைக்கு போயிடுவான். 3 முடிச்சு எங்கள் கழுத்தில் விழும்போது நாங்கள் எதையெல்லாம் விட்டு கொடுக்கிறோம் தெரியுமா? எங்களுடைய சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், கேளிக்கை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறோம் நடுவர் அவர்களே. வெறும் 3 முடிச்சல சரியான விட்டு கொடுத்துறோம் நடுவர் அவர்களே. ஆமா ஆமா நம்புறோம். இதோட விட்டோமா? வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் எங்க அம்மா வீட்டிலேயே விட்டுட்டு உங்க பின்னாடி பலிகாடா மாதிரி நாங்க வர்றோம். அப்ப சும்மா தான் வர்றீங்களா? நடுவர் அவர்களே, நான் ஸ்கூல் படிக்கும் போது லாங் ஜம்ப் சாம்பியன், நீளம் தாண்டுதல். எங்க கணவருக்கு இது தெரியும். லாங் ஜம்ப்னாலே நீளம் தாண்டுறதாமா? ஆமா நடுவர் அவர்களே. இல்ல, நான் லாங் ஜம்ப் சாம்பியன் எங்க வீட்டுக்காரருக்கு தெரியும். ஒரு நாள் இருக்காருங்க நடுவர் அவர்களே. முன்னாடி இருக்காரா? இந்த இருக்காருங்க நடுவர் அவர்களே. சரி சரி, இல்ல இல்ல பத்திரமா இருக்கணும். ஏன்னா இங்க இருந்து நீங்க லாங் ஜம்ப் தாவிராதீங்க. நான் லாங் ஜம்ப் சாம்பியன். இல்ல, இங்க இருந்து நீங்க லாங் ஜம்ப் தாவிராதீங்கன்னு. இல்லை நடுவர் அவர்களே, நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் லாங் ஜம்ப் சாம்பியன் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் ஏதோ பிரச்சனை பேசிட்டு இருக்கும்போது நல்ல விஷயத்தை தான் சொன்னேன். இந்தா உங்க வீட்டில் தாண்டின மாதிரி இங்கே வந்து தாண்டாத அப்படின்னு சொன்னார். சத்தியமா சொல்றேன் நடுவர் அவர்களே, அதுக்கு பிறகு ஒரு காவாய கூட நான் தாண்டினல இது வரைக்கும். அது கூடலூருக்கே நல்லது. நடுவர் அவர்களே, கல்யாணம் வரைக்கும் என்னுடைய குலதெய்வமாக இருந்த என்னுடைய அங்காள பரமேஸ்வரி நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு முண்டக்கண்ணி அம்மனா மாறி போனாங்க. அவரே மாறிடுச்சா? இல்ல அவங்க மாத்திட்டாங்க. இதெல்லாம் அநியாயம்யா. நான் என்ன செய்யணும்? அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி நீதாம்மா என்னைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி பலிகடா மாதிரி போயிட்டேன். அலுவலகம் செல்லும் பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே. எத்தனை பெரிய பொறுப்பு வகித்தாலும், எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும், எத்தனை வேலை சுமை இருந்தாலும், அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த குடும்ப தலைவியா அந்த பிள்ளைங்களுக்கு அம்மாவை தான் நுழைவா. குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஆனா இந்த ஆண்கள் அப்படி இல்லை. வெளியில அவர் ஆபீசர்னா வீட்டுக்குள்ளேயும் அவர் மிடுக்கான ஆபீசராகவே இருப்பாரு. குழந்தைங்க கிட்ட சிரிப்பே வராது. அன்னைக்கு அப்படித்தான் எங்க பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான் நடுவர் அவர்களே. வீட்டுக்குள்ள ஓடி வந்தான், போச்சு எல்லாமே போச்சு, என் மான மரியாதை போச்சு, என் ஃபியூச்சரே போச்சுனா. ஃபியூச்சரை போற அளவுக்கு இப்ப என்னடா நடந்து போச்சு? கடைசியில இவர் தான் எங்க அப்பான்னு எங்க ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவர் கடைசியில உங்க அப்பா இல்லடா, ஆரம்பத்துல இருந்தே அவர் தான் உனக்கு அப்பா நான் சொன்னேன் நடுவர் அவர்களே. இதுக்கு நான் என்னத்த சொல்றது? அதுக்கு அவன் என்ன சொன்ன தெரியுமா? போம்மா, என்னை சமாதானப்படுத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஏமா அவனுக்கு அவர் மேல அவ்வளவு வருத்தம்? அப்புறம் நீங்க வீட்டுல ஆபீஸ்ல செல்லுபடியாத கோவத்தை வீட்டுல தானே கொண்டு காமிக்கிறீங்க. நடுவர் அவர்களே, அந்த கணவன் களைத்து வர்றாருன்னு வைங்க ஆபீஸ்ல இருந்து, அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் இவர் முகம் இப்படி வாடி இருக்குது, என்ன காரணம்? ஆபீசர் திட்டிட்டு போறோம். கிட்டத்துல போய் உட்காந்து பேசுவா. ஏங்க இவ்வளவு டயர்டா வரீங்க? ஆபீசர் திட்டாரா? சே, இதுக்கு போயா இப்படி சோர்ந்து போவீங்க? இதுக்கு போயா இப்படி சோர்ந்து போவீங்க? இங்க பாரு, முகமெல்லாம் வேர்த்து போயிருக்குன்னு சொல்லி இந்த முந்தானையை எடுத்து அவர் வேர்வையை தொடச்சி, வாயா மந்தையில நின்னாலும் நீதாயா வீரபாண்டி தேருன்னு சொன்னா அந்த ஆள் இங்க இருப்பான்னு நினைக்கிறீங்க? நடுவர் அவர்களே, சொர்க்கம் என்பது வேறு எங்கே இருக்கிறது? செத்து போனதுக்கு பின்னாடி போறதுக்கு பேரா சொர்க்கம்? இல்லை நடுவர் அவர்களே. இப்படிப்பட்ட பெண்களால் தான் குடும்பங்கள் சொர்க்கமாக்கி கொண்டு வருகின்றன நடுவர் அவர்களே. அதனால அங்க திட்டு வாங்கணும், இங்க சந்தோஷமா இருக்கு. ஆமா, நான் சினுங்கினால் செல்ல அடி கொடுப்பாள், என் விரல்களுக்கெல்லாம் சொடுக்கெடுப்பாள், என் நகக்கண்ணில் கூட அழுக்கெடுப்பாள். இதை நீங்களும் பெண்களுக்கு செய்யலாம், ஆனா செய்ய மாட்டீங்க. நான் இப்படி நகத்தை வெட்ட விட மாட்டீங்களே. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலுமே உங்களை பார்த்து எங்கள் கண்களுக்கு
இன்றைக்கு என் கை கெட்டும் தூரத்தில், என் கண்ணுக்கு அருகில், எனக்கு அருகாமையில் நீங்கள் உட்கார்ந்து உங்களோடு மேடை ஏற எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை அளித்த சர்வதேச நகைச்சுவையாளர் மன்ற மூலூர் பொறுப்பாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு ஒருவரை பிடித்து விட்டால் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். நீங்களும் அப்படித்தான். எங்கள் தமிழக சகோதரிகளின் மனதிலே எங்கள் குடும்ப உறுப்பினராக ஒரு மூத்த அண்ணனாக நீக்கமர நிறைந்திருக்கிறீர்கள். உங்களது குரல் அந்த சகோதரிகளுக்காக இந்த மேடையிலே ஒலிக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களோடு இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.